இதுதான் 2025ல புதுசா அப்டேட் ஆன Toyotaவோட Glanza. இன்னைக்கு நம்ம கூட S வேரியன்ட் இருக்கு. இந்த வேரியன்ட்டோட எக்ஸ்-ஷோரூம் பிரைசிங் 7.79 lakhsல பண்ணிருக்காங்க. சோ இந்த வேரியன்ட்ல இருந்தா உங்களுக்கு CNG அப்படிங்கிற ஆப்ஷனுமே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படினாலும் இந்த S வேரியன்ட்ல இருந்தா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி E அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்கு. சோ அந்த வேரியன்ட்ல உங்களுக்கு CNG அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிடைக்காது. பட் இதுல மேனுவல், ஆட்டோமேட்டிக், CNG அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம கூட பெட்ரோல் வேரியன்ட் தான் இருக்கு. இது வந்துட்டு மேனுவல் வேரியன்ட். ஒரு சின்ன ஒரு பிரைஸ் ஹைக் இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த Glanzaல பேசிக் வேரியன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த 2025ல அப்டேட் ஆயிருக்க இந்த டொயோட்டாவோட Glanzaல என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷாட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் டொயோட்டால ஏதோ கார் புக் பண்ணோம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்தியாவில் இப்போ சேஃப்டி நார்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஸோ அதனால இப்போ மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே அந்த 6 ஏர்பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கார்லையுமே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் சேம் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் கே சீரிஸ் இன்ஜின் தான் கண்டினியூ ஆகுது. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் 89 bhp அண்ட் 113 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் வந்துருது. அண்ட் இந்த இன்ஜின் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்டான ஒரு இன்ஜின் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், நல்ல ஒரு லீனியரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. பேனட்டுமே ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது. அண்ட் சேம் இதோட கசின் பிரதர் மாருதி சுசுகியோட பலேனோ பார்த்தோம்னா 4-star பாரத் என்கேப் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இதுவுமே அதே மாதிரி ஒரு சேஃப்டி ரேட்டிங் வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் சேம் டெக்ட் பாடியில் தான் இந்த காருமே வருது. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் நல்ல ஒரு கேமரி, அதாவது ஒரு மினி கேமரி மாதிரி ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா அந்த கிரில்லில் ஒரு குரோம் கார்னிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டொயோட்டா லோகோ வந்துருது. பம்பர் கம்ப்ளீட்டாக அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு ஃபாக் லேம்ப் கிடையாது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும் தான் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் கிடைக்கும். ஹெட்லாம்ப்ஸ் ஹாலஜன் ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே ஹாலஜனில் தான் வருது. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த LED DRலாம் கிடைக்காது. அதுக்கு மேலே ஒரு குரோம் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர் பார்த்தோம்னா ரெட் கலர். இது மட்டும் இல்லாமல் ஒரு 5 கலர் ஆப்ஷனில் இந்த டொயோட்டாவோட Glanza உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பம்பர் போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் கார்னிஷுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் எனக்கு பர்சனலி இந்த Glanzaல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பலினோட கசின் பிரதராக இருந்தாலுமே இதோட டிசைன் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சைடில் இருந்து பார்க்குறப்போ டைமென்ஷன்ஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சேம் சப் 4 மீட்டர் கார் தான். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ், 2520 mm எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதோட வீல் பேஸ். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 170 mm கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் 185/65 R15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் வீல் கேப்புமே வந்துருது. ஃப்ரண்ட்டில் மெக்ஃபர்சன் ஸ்டார்ட் சஸ்பென்ஷன் வந்துருது. அண்ட் ரியரில் டார்ஷன் பீம் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் பாடி கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இதில் LED இண்டிகேட்டர்ஸுமே வந்துருது. பாடி கலர் டோர் ஹேண்டிலுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. ஸோ இதுதான் அந்த வண்டியோட ஓவரால் சைடு ஆங்கிள். நீங்கள் அடிஷ்னலாக அலாய் வீல் மட்டும் போட்டிங்கன்னா கூட மோரலெஸ் அந்த லுக்கை வந்து மேட்ச் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக மாறிடும். அண்ட் ரியரில் குவார்ட்டர் கிளாஸ் வந்துருது. இந்த லோயர் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் குரோமுமே ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா வண்டி பார்க்குறதுக்கு ஏஸ்தட்டிக்காக கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரியர்லேருந்து பார்க்குறப்போ இங்கே வந்து S அப்படிங்கிற ஒரு பேஜிங் வந்துருது. இது வேரியண்ட்கான பேஜிங். Glanza பேஜிங் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப்ஸ் LED டெயில் லேம்ப்ஸ் தான் இந்த காரில் வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் 4 பார்க்கிங் சென்சர் வந்துருது. இந்த பர்டிகுலர் S வேரியண்ட்டுக்கு கேமரா அப்படிங்கிறது கிடையாது. பட் ரியரில் டிஃபாகர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் அண்ட் ஸ்பாயிலருமே வந்துருது. நார்மலான ஆண்டனா தான். ஷார்ஃபின் ஆண்டனா உங்களுக்கு G வேரியண்ட், அதாவது இதுக்கு அடுத்த வேரியண்ட் போகிறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் 308 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துருது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனருமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ். லோடிங் லிஃப்ட் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இதில் ஸ்பேர் வீல் வந்துட்டு அவங்க கட் பண்ணல. ஸோ அதே சைஸ் 185/65 R15 இன்ச்லேயே ஸ்டீல் வீலில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் ரியரில் 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ இருக்க சீட்ஸ் வந்துருது. அண்ட் ஒரு பார்சல் ட்ரேவுமே இந்த வேரியண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக டிஃபாகர் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துருது. நீங்கள் G வேரியண்ட் போகிறப்போ வைப்பருமே வந்துடும். 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.3 km/லிட்டர் மேனுவல் வேரியண்ட் கிளைம் பண்ணுறாங்க. 22.9 km/லிட்டர் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் கிளைம் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் CNG எடுத்திங்கன்னா 31 km/kg ஆஃப் CNG கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் CNGயில் பவர் ஃபிகர்ஸுமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் எல்லா CNG கார்லையுமே அந்த பவர் ட்ராப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த S வேரியண்ட் நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான். ஏன்னா அதில் தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் அலாய் வீல் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே இந்த காரில் ஸ்டாக்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இன்டீரியரில் போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டொயோட்டா Glanzaவோட S வேரியண்ட்டோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இதில் கீ பார்த்தோம்னா இப்படி தான் வருது. ஸோ இதில் ஒரு டொயோட்டா லோகோ இருக்கும். அண்ட் இந்த இடத்துல லாக்கிங் அன்லாக்கிங்கான பட்டன் மட்டும் கொடுத்துட்றாங்க. ஒரு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான் வருது. ஸோ இதுவுமே நம்ம ஆல்ரெடி டொயோட்டாவில் பார்த்தது தான். அண்ட் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் வந்துருது. ஒரு ஃபேப்ரிக் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ். டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங் சைல்ட் லாக்கான பட்டன் அண்ட் ஓஆர்எம்ஸ் அட்ஜஸ்ட் அண்ட் ஆல்சோ க்ளோஸ் அண்ட் ஓப்பனுமே நம்ம உள்ளேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுமே இந்த எஸ் வேரியண்ட்லேருந்து வந்துருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் வந்துருது, ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன்லாம் ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே ஹுட் அண்ட் ஆல்சோ ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான டாகுல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ டோர் பாக்கெட்ஸ்ன்னு பார்த்தோம்னாலும் ஃப்ரண்ட்டில் ½ லிட்டர் பாட்டில் இந்த இடத்துல வைக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு மேகசின் ஹோல்டர் கிடைக்குது. அண்ட் டோர் ஹேண்டில் ஒரு மேட் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வேரியண்ட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா டில்ட் அட்ஜஸ்ட் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. எஸ் அண்ட் வி, அதாவது இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்டுமே கிடச்சிரும். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டில்ட் மட்டும் தான் கிடைக்குது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டுக்கு. அண்ட் கால் அட்டன் டிக்ளைன் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுமே இதில் வந்துருச்சு. ஹெட்லாம்ப்ஸ் இதில் வந்துட்டு ஹாலஜன் ப்ரொஜெக்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் ரைட் சைடில் வந்துருது. லெஃப்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபுல்லி அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் சின்னதாக ஒரு எம்ஐடி டிஸ்பிளே வருது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இப்போ இந்த காரில் ஸ்டாண்டாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துருது. ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ரேஞ்ச் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இதுதான். மேலே வந்துட்டு டைம் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் ரெண்டுமே வந்துடுது. ஸோ ரெண்டு சைடுமே டாகுல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா அந்த ட்ரிப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெல்டே லைட்ஸ் கீழே இந்த இடத்துலலாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே இருக்குது, இந்த இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க அண்ட் கீழேயுமே இருக்குது. ஸோ இந்த கேபின் பார்த்தோம்னா கொஞ்சம் ஏரியாக இருக்கும். பிகாஸ் அந்த கலர் காம்பினேஷனால தான் பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷனில் இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் டச் ஸ்க்ரீன் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துருது. சேம் இதே டச் ஸ்க்ரீன் தான் நீங்கள் ஜி வேரியன்ட் போகிறப்பவும் கிடைக்கும். அதான் இதுக்கு அடுத்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு இதே டச் ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும்தான், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ப்ளூடூத் பேர் பண்ணிக்கலாம். இதில் பேர்டு டிவைஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. வால்யூம்க்கு நம்ம டச் கண்ட்ரோலில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டச் தெரியும். ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறதுக்காக வேணாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளே, டேட் அண்ட் டைம், யூஸ்வலாக அந்த காரில் வர்ற அந்த இன்ஃபோஸ் எல்லாமே வந்துடுது. இது வேணாலும் நம்ம டாகுல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளூயிடாகவே இருக்குது. இதில் இது வரைக்கும் எனக்கு பெருசாக பிரச்சனை, அந்த கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி எதுவுமே நான் கேள்விப்பட்டதில்லை. பர்டிகுலர்லி இந்த டொயோட்டா அண்ட் ஆல்சோ மாருதி சுக்கியோட இந்த டச் ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு டீசெண்டாக ஒர்க் ஆகும். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. பேஸ் வேரியண்ட்லேருந்தே அதை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வேரியண்ட்லேயுமே அது வந்துட்டு கண்டினியூ ஆகுது. பியானோ பிளாக் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேபின் நல்ல ப்ரீமியமாகவே இருக்காது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு கேபின் அப்படின்னே சொல்லலாம். கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கேயுமே வந்துட்டு சீப்பாக ஃபீல் ஆகலை. ஸோ அந்த பியானோ பிளாக்லாம் கொடுத்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலையுமே வருது. சைடில் அந்த ஏசி வென்ஸை சுற்றியுமே அதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான அப்டேட், 6 ஏர் பேக்ஸ் இப்போ இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் ஏபிசிபிடி அது நார்மலாகவே வந்துடும். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுமே இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் ஒன்று வந்துருது. அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்துடுது. ஸோ நம்ம சப்போஸ் சார்ஜ் போட்டோம்னா மொபைல் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் கியர் லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோமில் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரோம் சரௌண்டோட வந்துடுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட இந்த வேரியண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் வேணுனாலும் இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சிஎன்ஜி போனீங்கன்னா மேனுவல் வேரியண்ட் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. இங்கேயுமே ஒரு க்ரோம் கிடைக்குது. அண்ட் ஆம்ரெஸ்ட்லாம் கிடையாது இந்த வேரியண்ட்டுக்கு. பட் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கிடைக்குது. ஸோ ஓவரால் கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இல்லை, பட் மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் ஹாலஜன் பல்பில் வந்துடுது. பேசஞ்சர் சைடு ஒரே ஒரு வேன்டி மிரர் மட்டும் வந்துடுது. அண்ட் க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. இதுதான் இந்த கிளான்ஸாவோட யூசர் மேனுவல் அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டுமே இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் டெட் பெடலுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. மேனுவலாக இருந்தாலுமே இதில் வந்து டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது, அங்கே என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ எஸ், அந்த சீட்லேயுமே அந்த பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷன் நீங்கள் பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. ஆனால் ஆம்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த வேரியண்ட்டு கிடையாது. ஸோ இதுதான் இந்த சீட்டோட பேட்டர்ன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸுமே வந்துடுது. ஸோ அது 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. டோர் பேட்ஸ் ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் கலர் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ரியர்லையுமே டோர் பாக்கெட்ஸ் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த வேரியண்ட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதே கிடைக்காது. நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வேரியண்ட்டில் 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏசி வென்ஸ் அப்படிங்கிறதுமே வராது. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. இதுக்கு கீழேயுமே இந்த இடத்துல ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சீட்ஸ் உட்காரத்துக்கு செம கம்ஃபர்டபுள். நல்ல ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல கிடைக்குது. லெக் ரூம், நீ ரூம் எல்லாமே ஓகே தான்.
அண்ட் அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூமும் ஓகே தான். ஸோ நல்ல ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க, அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் கேபின் லாம்ப்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரியா சீட் பேசஞ்சர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சீட்டை வந்துட்டு கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. சீட்டுக்கு பின்னாடி மேக்சின் ஹோல்டர்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக உட்காரத்துக்கு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம ரைஸ்டாக பொசிஷனில் தான் உட்காந்துட்ருக்கோம், அதனால் ஃப்ரண்ட் வியூவுமே நல்லா தெரியுது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்ததுக்கு டொயோட்டாக்கு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். அண்ட் ஒரு ஹேண்டில் இதுலேயே ஒரு ஹூக்குமே கொடுத்துருக்காங்க, கோட் ஹூக்குமே இந்த இடத்துல வந்துடுது. ஸோ ஃபைனலி இந்த காரோட ப்ரைஸிங் 7.79 lakhs எக்ஷோரூம் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோடு வரப்போ உங்களுக்கு ஒரு 8.3 to 8.5 lakhsக்குள்ளே இந்த காரோட எஸ் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காரை நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் பார்த்துருக்கீங்க, எனக்கு வந்து டீசெண்டான ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல ஒரு கார் வேணும், ஒரு லேபிளான ஒரு கார் வேணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா இந்த டொயோட்டா கிளான்ஸாவோட எஸ் வேரியன்ட் நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த டொயோட்டா கிளான்ஸா எஸ் வேரியன்ட்டோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys next video real soon. Take care, bye bye and drive safe.